ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட நேம் தான் 1000 பேபிஸ். இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு ஹெட் நர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆம்பளை குழந்தை பிறந்தவங்களுக்கு பொம்பளை பிள்ளையும், பொம்பளை பிள்ளை பிறந்தவங்களுக்கு ஆம்பளை பையனையும் அப்படி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட கெரியர் எண்டு வரைக்குமே 1000 குழந்தைகளை மாத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் அவங்க பையனுக்கு தெரிய வருது. அந்த பையன் வந்து ஒரு சீரியஸான முடிவு ஒன்று எடுக்கிறான். கடைசியில் அந்த பையனை அந்த போலீஸ்காரங்களாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. வெப்சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் நஜீம் கோயா வந்து அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இப்படி ஒரு வெப்சீரிஸை நம்ம தெலுங்குலையோ தமிழ்லையோ மலையாளத்துலையோ எதுலேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எதுக்குன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லராக டைரக்டர் நமக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே வெப்சீரிஸில் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் லீடிங் ரோலில் ரகுமான் பண்ணியிருக்காரு. அவர் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த பெங்களூரில் அந்த எவிடன்ஸை தேடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ஹிண்ட்டையும் வச்சு அடுத்த எபிசோட இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிற மாதிரி டைரக்டர் சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு டைரக்டர் ஒவ்வொரு சீரியஸுமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு, எங்கேயுமே குறை வைக்காம. அதே மாதிரி வெப்சீரிஸில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரகுமான் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்க மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சீசன் 2க்கு லீடு வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ட்ராவலிங் சீனாக இருக்கட்டும், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த எவிடன்ஸை தேடி அலையிறது, அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. வெப்சீரிஸில் பெருசாக மியூசிக்னு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மியூசிக் டைரக்டர் வேறு லெவலில் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் டைரக்டர் சீசன் 2க்கு லீடு வச்சு முடிச்சிருக்காரு. தான் மட்டும் வில்லன் இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு அந்த டைலாக்கோட டைரக்டர் வெப்சீரிஸை முடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த வெப்சீரிஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால இந்த வெப்சீரிஸில் பெருசாக எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு எதுவும் தெரியலை. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்தோம்னா அந்த கிரைம்ஸ்லாம் உண்மையிலேயே டைரக்டர் வேற லெவலில் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த வில்லே வந்து சில விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறதா இருக்கட்டும், சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸ் ஓடிடி தளமான ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.